நம்ம இப்போ எக்ஸசைஸ் 2.5ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். Find the 19th term of an AP -7, -15, -19 கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த given AP ன்னு எடுத்து given AP AP means இந்த arithmetic progression -11, -15, -19 dot dot dot. இப்போ நமக்கு ஃபைண்ட் என்ன சொல்றாங்க, நமக்கு வந்து 19th term தானே. இப்போ 19th term மீனிங் என்னது, T19. 19th term நமக்கு T19 என்னன்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக. அப்போ நமக்கு T19 தான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், நமக்கு வந்து Tn ஈக்குவல் டு A + n-1 × T. சரிங்களா. அப்போ என்னென்ன ஃபார்முலா நமக்கு தேவை, நமக்கு அது ஃபார்முலாவில் என்னென்ன எலிமெண்ட் நமக்கு தேவை, A வேல்யூ தேவை, நெக்ஸ்ட் D வேல்யூ தேவை, n. T19 சொல்லும்போது n தான் நம்ம 19. அப்போ இப்போ A1 Dயும் தெரியும். ஸோ கொடுத்தப்போ ஏபியிலிருந்து பாருங்க, ஏனானது ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏனானது ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு -11 தான் இருக்கு. அதான் டி பார்த்தீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ். டி நமக்கு வந்து காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், T2 - T1 செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். இதில் என்ன பண்ணலாம், T3 - T2 போடலாம். T2 - T1 தெரியலாமா. -15 மைனஸ் ஆஃப் -11. இந்த ஃபார்முலா ஒரு மைனஸ் வருது. T1 ஆல்ரெடி என்ன இருக்கு, -7 இருக்கு. அப்போ கண்டிப்பாக நீ ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்க. இப்போ -15 இந்த மைனஸ் இந்த மைனஸ் நான் ப்ளஸ் ஆகும். நான் ப்ராக்கெட் மல்டி பண்ணோம் ப்ளஸ்ங்களா. இப்போ -50 + 11 வரும் -4. ஒரு நம்ம T கண்டுபிடிச்சாச்சு, என்னது நமக்கு -4. இப்போ என்ன பண்ணலாம், எடுத்து நம்ம T ஃபார்முலா சப்ஸ் பண்ணிடலாமா. அப்போ நம்ம கண்டுபிடிக்க என்னது T19 தானே. இப்போ T19 ஈக்குவல் டு ஏ ஃபார்முலா இங்கே இருக்குது பார்த்துங்க, இதில் ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா. அப்போ A + n-1 T தானே. ஏ வேல்யூ என்னது பார்த்தீங்கன்னா -11 ப்ளஸ் n- n இங்கே என்னது 19. ஏன்னா நம்ம Tn இடத்துல n எடுத்து 19 தான் இருக்குது. n19 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ n வேல்யூ 19 -1 இன்ட்டு D என்னது இங்கே -4. இப்போ -11 ப்ளஸ் 18 இன்ட்டு -4. இப்போ ஆன்சர் வரும் -11. இதை மல்டி பண்ணலாமா, மல்டி பண்ணால் நமக்கு ப்ளஸ் இந்த மைனஸ் 18 × 4. 8 4 32ங்களா, 3 4 1 4 3 + 7 போனால் நமக்கு -72. ஆன்சர் பாருங்க -83. அப்போ T19 திட்டம் நமக்கு பார்த்தீங்கன்னா -8. The required 19th term is -83. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஏன்னா 10th பப்ளிக் வரக்கூடிய சமயம் 2 மார்க்ல கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. நல்லா கற்றுங்க. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.5ல 5th சம் பார்க்குறோங்களா. விச் டேர்ம் ஆஃப் an AP 16, 11, 6, 1 is -54. விச் டேர்ம் கேட்குறாங்க இல்லையா. அப்போ இந்த -54 எந்த டேர்ம் கேட்குறாங்க, எத்தனாவது டேர்ம் கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து Tnக்கான ஃபார்முலா தெரியும், அது nth டேர்முக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து -54 nth டேர்ம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா. nth டேர்ம் சொல்லிட்டு என்ன பண்ணலாம், என்ன நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். சரி, நான் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கிவன் ஏபி நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ப்ராப்ளம்ஸ் பொறுத்தவரை எப்படி நம்ம சால்வ் பண்ணுற மெத்தட் என்னன்னா, கொஸ்டின் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும், நெக்ஸ்ட் ஆன்சர் என்ன கேட்குறான்னு பார்க்கணும். இந்த ரிலேஷனுக்கு ஒரு ரிலேட் பண்ணுற ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாவை போட்டு நம்ம பண்ணணும். அந்த என்னென்ன டேர்ம்ல கொடுத்துருந்தாலும் அதை அப்ளை பண்ணி அன்னோன் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். அவ்வளோதான். இதுதான் மேக்ஸோட ப்ராப்ளம் சால்விங் மெத்தடு. அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இந்த -54 பண்ணுறோம் Tnth டேர்ம் எடுத்துரும் இல்லையா, nth டேர்ம் நம்ம எடுத்துரும். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருவாங்க பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் A = 16. ஏன்னா நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம், அது 16. நெக்ஸ்ட் ஏபினா கண்டிப்பாக இருக்கும், காமன் டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா. அப்போ T2 - T1 ஃபார்முலானது T2 - T1. இப்போ செகண்ட் டேர்ம் என்னது 11 மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது 16. இப்போ +11 -16. அப்போ சைன் டிஃப்ரெண்டாக இருக்கா, நம்ம சப்ராக்ட் பண்ணோம், கிரேட் நம்ம சைன் போடணும் இல்லையா. அப்போ அந்த மைனஸ் போட்டுறேன், எனக்கு 6க்கான சைன் அதுதான் 5. ஏன்னா 16 11 போச்சுன்னா நமக்கு 5 வந்துடும். அப்போ காமன் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா லெட் tn equal to -50. ஆனால் எத்தனை டேர்ம் தான் கேட்குறாங்க, எத்தனை டேர்ம் தெரியாது, நம்ம nth டேர்ம்னு எடுத்துறோம் அது. அப்போ tnக்கு ஃபார்முலா போனால் எழுதிடலாம். tn equal to apக்கான tn ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a plus n minus 1 into d. சரிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ரைட் சைடு நமக்கு -50 இருக்கா, அப்போ இந்த tnக்கான அந்த எக்ஸ்பென்ஷன் நம்ம என்ன பண்ணோம், லெஃப்ட் சைடே எக்ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா. அப்போ எப்படி a plus a தான் tn equal to a plus n minus 1 d இருக்கா. இப்போ a வேல்யூ பாருங்க, நமக்கு 60 பிளஸ் நெக்ஸ்ட் ஃபார்முலா n minus 1 வருதா, n இங்கே நமக்கு தெரியாது, n தான் -1 அப்படியே போடலாம். t வேல்யூ -5 ஈக்குவல் டு -54. இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த n இங்கே இருக்குது இந்த டேர்மில் இல்லையா. அப்போ இந்த +16 நம்ம இங்கே தேவையில்ல தானே, அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ n -1 இன்ட்டு -5 ஈக்குவல் டு -54. அந்த சைடு தான் ஆல்ரெடி இருக்குது, அந்த சைன் மெத்தட் அப்படி இருக்கும். இந்த +16 போது நம்மளுக்கு -16 மாறும். ரெண்டு சைன் சேமாக இருக்கா, அப்போ சைன் சேமாக நம்ம ஆட் பண்ணிட்டு அதே சைனை போடணும். இப்போ அதே சைன் எடுத்துங்க, கூட்டம் நம்ம நமக்கு 70 வருமா, 70. இப்போ நெக்ஸ்ட் இங்கே இருக்குது n-1 லெஃப்ட் சைடில் -5 இருக்குங்களா. இப்போ நமக்கு கண்டுபிடிக்கிற டேர்ம் அங்கே இருக்கும் ஆக்சுவலாக இந்த n-1 இல்லை n நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த -5 நம்ம நமக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம். இங்கே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, மல்டிபிள் இருக்குது, அதாவது n-1 இன்ட்டு -5 தானே இருக்குது. அப்போ என்ன நம்ம அந்த பக்கம் டிவைடில் கொண்டு போகிறோம். அப்போ n-1 ஈக்குவல் டு -70 டிவைட் பை என்ன வரும், -5. மைனஸ் கேன்சல் பண்ணிடுமா, எத்தனை டைம் டிவைட் ஆக போகலாமா, 1 5s are 5, remaining 2 4 0 20 ஆகுமா, அப்போ 4 5s are 20. அப்போ n-1 ஈக்குவல் டு 14. அப்போ n கிட்ட வரும் 14 + 1 வந்துடும். சரிங்களா. அப்போ n கிட்ட நமக்கு 15 இருந்துச்சுங்களா. அப்போ நம்ம தர்ஃபோர் நமக்கு இந்த -54 எத்தனை டேர்ம், 15th டேர்ம். அப்போ ஆன்சர் இருக்குது therefore -4 - 44 is the 15th term of AP. AP யோட 15th term சொல்றோம். ரொம்ப ஈஸியான சம் தான் அது. Hi students, நம்ம வந்து exercise 2.5ல 6th sum பார்க்கலாங்களா. இப்போ find the middle terms of an AP. இப்போ நான் ஃபர்ஸ்ட் given அந்த AP question நான் எழுதிடுறேன். 9 15 21 27 ... 83 180. இப்போ நமக்கு இந்த மிடில் டேர்ம்னா, இப்போ நம்ம 1 2 3 எடுத்து வச்சுக்க, எது மிடில் டேர்ம், செகண்ட் டேர்ம். இப்போ 1 2 3 4 5. அப்போ மிடில் டேர்ம் நமக்கு தேர்ட் டேர்ம் இல்லையா, எந்த பக்கம் ரெண்டாவது வந்து மிடில் நமக்கு தேர்ட். அப்போ அந்த டோட்டலாக எத்தனை நம்பர், ஏன்னா இப்போ டோட்டலாக 3 நம்பர்ஸ் இருந்ததுன்னா செகண்ட் நம்பர் தான் நமக்கு மிடில் டேர்மாக இருக்கும். டோட்டலாக 5 எலமெண்ட்ஸ் அப்படி இருந்தால் நம்ம இந்த தேர்ட் எலமெண்ட் நம்மளுக்கு மிடில் டேர்மாக இருக்கும். இப்போ டோட்டலாக எத்தனை எலமெண்ட் எத்தனை டேர்ம்ஸ் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம மிடில் டேர்ம்ஸ் போக முடியும். இப்போ டோட்டலாக எத்தனை நம்பர், அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது சிம்பிள் தான் n. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கும். சரிங்களா. இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா n equal to L minus A by D plus 1. சரிங்களா. என்னது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நான் எப்படி அது கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து L minus A by D plus 1. அப்போ இந்த 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 நம்ம வேல்யூஸ் நம்ம தேவை இல்லையா, L வேல்யூ A வேல்யூ D வேல்யூ தேவை கண்டுபிடிக்கலாம். நமக்கு அந்த கிவன் ஏபிலும் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ A ஈக்குவல் டு என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்போ 9 கொடுத்தாச்சு. இப்போ டினா நமக்கு வந்து காமன் டிஃபரன்ஸ் L இது இல்லைமா, Lன்னு பாருங்க லாஸ்ட் டேர்ம், ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், Lன்னு லாஸ்ட் டேர்ம். இப்போ லாஸ்ட் டேர்ம் இங்கே 183. இப்போ டி பார்த்தீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் நீங்கள், அப்போ அது ஃபார்ம் வந்து T2 minus T1. அது ப்ரீவியஸ் மாதிரி பார்த்துருக்கீங்க. இப்போ T2 என்னது இங்கே 15 minus 9 அப்போ சப்ராக்ட் பண்ணணும் 6. டி வேல்யூ கண்டுபிடிச்சிங்களா. இப்போ n வேல்யூ சப்ஸ்ட் பண்ணுமா, இந்த ஃபார்முலா சப்ஸ்ட் பண்ணுங்க. அப்போ L பார்த்தீங்கன்னா நமக்கு 183 மைனஸ் ஏ வேல்யூ வந்து 9 பை டி என்னது 6. பார்த்துங்க +1 இப்படி போட்டுறாதீங்க, சரிங்க, தப்பாயிடும். இது +1 பண்ணுங்க, இங்கே போடுங்க, சரிங்களா. ஏன்னா அப்போ தான் எல்சிஎம் போட முடியும் உங்களுக்கு. இல்லை மேலே அப்படியே ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் ஃபுல்லாக தப்பாயிடும். இப்போ 183 minus 18 என்ன நமக்கு வேல்யூ வரும், 174 by 6 + 1. ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ண ட்ரை பண்ணலாமா.
2 6 ஆர் 12 வருமா, ரிமைனிங் 5 54. 54 அது 9 6 ஆர் 54 அப்போ 29 plus 1 இப்போ நமக்கு 30. அப்போ இங்கே எத்தனை டேர்ம் மொத்தம் இருக்கு, 30 டேர்ம் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆட் நம்பர் தான் நான் சொல்கிறோம், இந்த மிடில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுவே ஈவன் நம்பர்ல இருந்து வச்சுங்க 3 4 5 6 தான் எப்படி நம்ம சொல்ல முடியும் மிடில் டேர்ம். ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர் விடுவான், அந்த 2 நம்பர் விடுவான், நடுவில் மிடில் டேர்ம் 2 நம்பர் வரும் இல்லையா. அந்த மிடில் டேர்முக்கு ஃபார்முலா நமக்கு இருக்கும் சரியா. அதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈவன் நம்பர்ல இருக்கும்போது நமக்கு மிடில் டேர்முக்கான ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மிடில் டேர்ம்ஸ் ஃபார்முலா என்ன வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து n/2 n/2 + 1 இது ரெண்டு தான் என்ன ஆகும் மில்லி டேர்ம்ஸாக இருக்க முடியும் ஓகேங்களா. அப்போ n இங்கே நமக்கு 30 30/2 இது நமக்கு 30/2 + 1 30 அடிச்சு நம்ம 15 வருமா. அப்போ இது 15 + 1 இல்லை அப்படின்னா நமக்கு 16 இது ரெண்டு தான் வந்து நமக்கு அந்த மிடில் டேர்ம்ஸ் சரிங்களா. அதாவது n/2 டேர்மும் n/2 + 1 டேர்மும் நம்ம என்ன மிடில் டேர்மாக இருக்க முடியும். அப்போ அதே போல இங்கே நமக்கு அந்த 15th 16th டேர்ம் தான் நமக்கு என்னது மிடில் டேர்ம்ஸாக இருக்கும். இப்போ அந்த டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கும் கன்வெர்ஸ் ஆச்சு. இப்போ என்ன கண்டுபிடிச்சுன்னா இப்போ நமக்கு 9 பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்மு, 15 நமக்கு செகண்ட் டேர்மு, 21 அது தேர்ட் டேர்மில். அதே போல் இப்போ மிடில் டேர்ம்ஸாகவும் கேட்குறாங்க. அப்போ நம்ம நோ தட் 15th டேர்ம் அது இந்த 16th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கும். அப்போ அதுக்கு என்ன ஃபார்ம் நமக்கு tn ஃபார்முலா இல்லை nth டேர்முக்கான ஃபார்முலா நீங்கள் போகலாம். nth டேர்ம் ஃபார்ம் ஆனது tn = a + n - 1 × d. ஆல்ரெடி a வேல்யூ t வேல்யூ தெரியும் நமக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் t15 போயிடலாமா. அப்போ t15 = a வேல்யூ வந்து 9 ப்ளஸ் n வேல்யூ என்னது இந்த nth டேர்ம் தான் நமக்கு n சொல்றோன்னே அதுதான். அப்போ அது 15 நம்ம t15th டேர்ம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். -1 × t என்னதுங்க 6. அப்போ 9 ப்ளஸ் இங்கே வரும் 14 × 6 நமக்கு 9 ப்ளஸ் 14 × 6 பண்ணிப்போமா. 4 6 24 2 1 6 6 அப்போ 80. இப்போ என்ன வரும் நமக்கு 93. நெக்ஸ்ட் நமக்கு t16 டேர்ம் போயிடலாமா. ஒரு a ப்ளஸ் தானே. அப்போ 9 ப்ளஸ் இங்கே n வேல்யூ 16 × 6 பேக் போடலாம் சரி போடலாம் பிரச்சனை இல்லை. அது மைனஸ் வேல்யூ தான் கண்டிப்பாக நீங்கள் பேக் போடலாம். இப்போ 15 × 6 அப்புறம் நமக்கு 90 வருமா. இப்போ ஆன்சர் அது 99. அப்புறம் நமக்கு 2 வேல்யூ முடிச்சா. therefore the required middle terms are என்னது 93 95. அவ்வளோதான் ஆன்சர்.